إلا ما سعى. وقال في آية أخرى إذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. وقال في آية أخرى ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس. وقال في آية أخرى لا تلقوا بأيديكم إلى التهلكة. صدق الله. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தருத்தினியம் அப்படிங்கிற ஒன்றை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தருத்தினியம்னா என்ன? தருத்தினியம் முடிச்சவனே அப்படின்னு சொல்லி திட்டுறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தரித்திரம்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? தருத்தினியம் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம்? பறக்கத்தில்லாம போயிடுறதா? தரித்திரம், மெடுமை தமிழில் சொல்லுவாங்க. தரித்திரம், மெடுமை அப்படிங்கிறதெல்லாம் எதை குறிக்குதுன்னா வறுமையை குறிக்குது. வறுமையை இழுத்து கொண்டு வரக்கூடிய செயல்களெல்லாம் தருத்தினியம் முடிச்ச செயல்கள். அதுக்கு தான் தருத்தினியம் அப்படிம்பாங்க. இந்த தரித்திரம் அப்படிங்கிறது தானாக வர்றதும் இல்லை, மனிதனாக வரவழைக்கிறதும் இல்லை. வறுமை என்பது தானாக வர்றதும் இல்லை, மனிதனாக வரவழைக்கிறதும் இல்லை. அப்புறம் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நன்மை தீமை, வாழ்வு தாழ்வு, லாபம் நஷ்டம், இன்பம் துன்பம், மேடு பள்ளம், வெற்றி தோல்வி, வறுமை செழுமை, இப்படியாக நிறைய இருக்குது. இவைகள் அனைத்துமே தக்தீரின் பிரகாரம் தான் நடக்குது என்பதாக நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் இல்லையா? இவைகள் அனைத்துமே யாருடைய பிடியில, யாருடைய கையில இருக்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்குது. அதைத்தான் தக்தீர் என்பதாக சொல்றோம். இப்படி இதையெல்லாம் நம்புறதுக்கு பேர் தான் ஈமான். இதையெல்லாம் நம்புறதுக்கு பேர் என்ன? ஈமான். இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க மறந்து விடுகிறோம். இது ஓகே, ஈமான்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்காம விடுறோம். எல்லாமே தக்தீரின்படி தான் நடக்குது, இறைவனுடைய நாட்டத்தின்படி தான் நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்னத்துக்கு அல்லாஹ் அறிவு கொடுக்கணும், சிந்தனை திறனை கொடுக்கணும், ஆய்வு திறனை கொடுக்கணும், ஏன் மூளையை கொடுக்கணும், ஏன் இதயத்தை கொடுக்கணும்? எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு தானே நடக்குது, தக்தீரின்படி தானே நடக்குது. ஏன் சித்திக்கும் ஆற்றலை கொடுத்துருக்கிறான், ஆய்வு திறனை கொடுத்துருக்கிறான், அதுக்கு தேவையான மூளையை கொடுத்துருக்கிறான், இதயத்தை கொடுத்துருக்கிறான், எண்ணங்களை கொடுத்துருக்கு. ஏன் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால், ஆக்கமாக இருந்தாலும் சரி, அழிவாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, சொர்க்கமாக இருந்தாலும் சரி, நரகமாக இருந்தாலும் சரி, அதை தேர்ந்தெடுத்து கொள்ள அல்லது தவிர்த்து கொள்ள இரண்டிற்கான ஒரு இஷ்டம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறோம். தேடிக்கொள்வதற்கும் அதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கும் இரண்டுக்குமே நமக்கு ஒரு தேர்வு செய்யக்கூடிய ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடைந்து கொள்வதற்கும் அடையாமல் போவதற்கும் இந்த விஷயத்திலே நம்முடைய ஒரு பங்களிப்புக்கு இறைவன் அனுமதி அளித்திருக்கிறார். விஷயம் புரியுதுங்களா? எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்குது. அப்படி இருக்கவே அல்லாஹ் ஏன் மூளையை, இதயத்தை, ஆய்வுத்திறனை, சிந்தனத்திரையை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்தை அடைகிறதுக்கும் நரகத்தை அடைகிறதுக்கும், வெற்றி அடைகிறதுக்கும் தோல்வி அடைகிறதுக்கும் நம்முடைய தரப்பிலிருந்து ஏதோ ஒரு பங்களிப்பா அல்லாஹ் ஒரு நியதியாக வச்சிருக்கிறான். அதை அடைந்து கொள்வதற்கும் தவிர்த்து கொள்வதற்கும் நம்முடைய தரப்பிலிருந்து ஏதோ ஒன்று இருக்கிறது, பங்கு இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது.
அதனால தான் அல்லாஹ்வுல ஒரு ஆயத்துல சொல்றான், பல ஆயத்துக்கள் இல்லை, இப்போ நான் சொன்ன இந்த கருத்தை மையமாக வச்சு நிறைய ஆயத்துக்கள் இருக்கு. என்ன ஒரு ஆயத்துல சொல்றான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதீன் நாஸ். கடலிலேயோ திடலிலோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதுக்கு மனித கரங்கள் சம்பாதித்தவை தான் காரணம் அப்படிங்கிறது. இப்போ இதா புதியத்தி சலாக்கு வந்தசிமு பில்லாத்தி வகுத்தவோப்பின் பதிலா, தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கான வருமானத்தை ஈட்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. வல்லைசலில் இன்சானி இல்லாமா சஆ, மனிதன் முயற்சி செய்த அளவுக்கு அதனுடைய பலனை அடைவான் அப்படின்னு சொல்றாங்க. லா துன்பூபி ஐநீக்கும் இல தகுடுக்கத்தி, உங்களுக்கு நீங்களே அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறான். எல்லாமே தகுதி பிரகாரம் நடக்குதுன்னா ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஆயுதத்துல சொல்லணும்? அப்போ நல்லது கெட்டதுல, இன்ப துன்பத்துல, வெற்றி தோல்வியில, சொர்க்க நரகத்துல, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதோ நம்முடைய ஒரு பங்கு இருக்குது. நம்ம இஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம், தவிர்த்துக் கொள்வதற்கும் தேடிக்கொள்வதற்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு இஷ்டத்தை நம்ம பாழ்படுத்துறோமா? அந்த மாதிரி ஒரு இஷ்டத்தை நம்ம சரியா யூஸ் பண்ணாமல் போயிடுறோமா? அதனால நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிறது நம்முடைய சிந்தனையில படுது. அப்போ கருத்தினியம், வறுமை, தோல்வி, கசப்பான விஷயங்கள் இவைகள் எல்லாம் தானாக வர்றதும் இல்லை, மனிதன் அதை தேடி வரவழைக்கிறதும் இல்லை. அப்புறம் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, எந்த ரூபத்தில் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம சில விஷயங்கள்ல கவனம் இல்லாமல் இருக்கிறோம், அசால்ட்டா இருக்கிறோம், அறிவீனமாக இருக்கிறோம், அஜாக்கிரதையாக இருக்கிறோம், சோம்பேறித்தனமாக இருக்கிறோம், குறிப்பாக இறையச்சம் இல்லாமல் இருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளையே அறியாமல் இருக்கும் பொழுது கருத்தினியம் என்பது வந்து விடுகிறது. கருத்தினியத்தை மையமாக கொண்ட வறுமை என்பது வந்து விடுகிறது. மனதிற்கு பிடிக்காத சில விஷயங்கள் வந்து விடுகிறது. அதுக்கு காரணம் இதுதான். என்னது? கவனம் இல்லாமல் இருக்கிறது, அலட்சியமாக இருக்கிறது, அஜாக்கிரதையாக இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்றதா இருந்துச்சுன்னா, எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிடாமல் செய்கிறது, விரயம் பண்றது, விரலுக்கு மிஞ்சிய வீக்கமாக இருக்கிறது, தூரநோக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது, ஆழம் தெரியாம காலை வர்றது, அகலக்கால் வைக்கிறது. கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்றாங்க, இப்படி சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்னாலதான் ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் வருகிறது, கசப்புகள் வருகிறது. அதனால கருத்திரியம் என்பது தானாக வர்றதும் இல்லை, மனிதன் அதை தேடி வரவழைக்கிறதும் இல்லை. நமக்கு தெரியாமையே சில மைனஸ் பாயிண்ட்கள் நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. அவைகள் தான் வறுமைக்கும் தரித்திரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு காரணங்களாக இருக்கிறது. அதை களைவதற்கான முயற்சிகளை செய்வது. இப்போ ஹதீசுகளை பூரா ஆய்வு செஞ்சுட்டு என்னென்ன விஷயங்கள்னால இது போன்ற தரித்திரத்திற்குரிய அடையாளங்கள் வருது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அந்த செயல்களை எல்லாம் நமக்கு பட்டியலிட்டு காட்டியிருக்காங்க. அவைகளையெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிறோம். தவிர்த்துக்கிட்டா வறுமையினுடைய வாடை, தரித்திரியத்தினுடைய வாடை நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேராது என்பது ஆய்வாளர்களுடைய முடிவாக இருக்கிறது. அது என்னென்ன விஷயம்? குளியல் அறையில சிறுநீர் கழிக்கக்கூடாது. குளியல் அறையில சிறுநீர் கழிக்கக்கூடாது. மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தூங்கக்கூடாது. வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்யக்கூடாது. மறைவிடத்துல 40 நாளுக்கு மேல அதை களையாமல் விட்டுவிடக்கூடாது. 40 நாளைக்கு ஒரு தடவை மறைவிட உறுப்புகளில் இருக்கக்கூடிய முடியை கலைச்சிடும். 40 நாளை விட தாண்டக்கூடாது. 40 நாளுங்கிறது ஒரு எல்லைக்காக சொல்லப்படுது. அதுக்காண்டி 40 நாள் வரைக்கும் எதிர்பார்த்துக்கிறதுங்கிற அவசியம் இல்லை. 2 வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சா கூட அது சிறப்பு, நன்மைக்குரிய விஷயம், சுத்தம். 3 வாரத்துக்கு ஒரு தடவை செய்யலாம், 10 நாளைக்கு ஒரு தடவை கூட செய்யலாம். 40 நாளுங்கிறது வந்து அதனுடைய எல்லையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கா. இதை விட தாண்டினா ரொம்ப மோசம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த 40ங்கிற நம்பர். அதுக்காண்டி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் செஞ்சுட்டு 40 நாள் முடியட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தால் அப்பயே நம்மளுக்கு வந்து தரித்திரம் ஏற்படுகிறது. ரெண்டாவது, ஜனாதாவை பொறுத்தளவில் மறைவிட உறுப்புகளில் இருக்கக்கூடிய முடியை களையக்கூடாது. ஜனாதா விஷயத்தில் அதை சுத்தம் குளிப்பாட்டை மட்டும்தான் செய்யணுமே தவிர மறைவிட உறுப்புகளில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் களையக்கூடாது. கிழிந்த ஆடைகளை உடுத்தக்கூடாது. குடிக்கிற நீராக இருந்தால் இரவு நேரத்தில் அதை மூடி வைக்காமல் திறந்து வைக்கக்கூடாது. சூடான நீராக இருந்தால் அதில் ஊதி குடிக்கக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை சாப்பிடக்கூடாது. யாரும் மனமறிஞ்சு சாப்பிட மாட்டாங்க, கோபத்தில் திட்டுறதுதான், அது கூட திட்டக்கூடாது. நாசமா போறவன் அப்படின்னு கோபத்தில் திட்டுறது, கோபத்தில் கூட திட்டக்கூடாது பெற்றோர்கள் பிள்ளைகள். அதே போல பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் முறதவறி நடக்கக்கூடாது.
இதுவும் சரித்திரத்திற்குரிய விஷயங்களாக இருக்கிறது, வறுமையை வரவழைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. ஒளி இல்லாமல் குரானை தொடக்கூடாது. இரவு நேரத்தில் வரக்கூடிய யாசகர்களை மிரட்டக்கூடாது. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ராத்திரி நேரத்தில் பிச்சை போடக்கூடாது, பிச்சை போட்டால் தருத்தனியும் அப்படின்னு. நீங்கள் போடலாம் தான் தருத்தனியும். இரவு நேரத்தில் வரக்கூடிய யாசகர்களை விரட்டக்கூடாது. மலஞ்சலம் கழிக்கும் பொழுது பேசக்கூடாது. பாத்ரூமில் உட்காந்து பேசுறது, திடீர்னு பாத்ரூம்குள்ள இருந்து சவுண்டு வருது, ரொம்ப கோபமாக பேசுறாரு, என்னடான்னு வெளியே வந்து பார்த்தா செல்போனோட வெளியே வர்றாரு. அப்போ 2 நபருக்கு மத்தியிலையும் பேசக்கூடாது, செல்போனும் இதில் அடங்கும். இப்படி பாத்ரூம்ல இருந்துகிட்டு இருக்கும் பொழுது தேவையை நிறைவேற்றிக்கும் போது பேசினா மலக்குமார்களுடைய சாபம் கிடைக்கிறது என்பதாக வன்மையாக ஹதீஸ்ல கண்டிக்கப்பட்டிருக்கிறது. கை கழுகாம சாப்பிடக்கூடாது, பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிடக்கூடாது, இருட்டில் சாப்பிடக்கூடாது. இருட்டில் கூட சில பேர் சாப்பிடுவாங்கன்னா சில பேர் சாப்பிடுவாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு, கஞ்சப்பயில தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றது தெரிஞ்சுன்னா யாராவது பங்குக்கு வந்துடுவாங்க, லைட்டை ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. நல்ல பழக்கம் அது. அதனால இருட்டில் சாப்பிடக்கூடாது. இதே போல குளிப்பு கடமையாக இருக்கும் பொழுது எதையும் உண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. குளிப்பு கடமையாயிடுச்சுன்னா குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது எதாவது. ரமலானுடைய மாசத்துல தூங்கிடுறோம், குளிப்பு கடமையாயிடுச்சு, சகர் நேரம் முடிய போகுது, இது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. அதனால சகர் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு கூட குளிக்கலாம். ஏன்னா சகர் நேரம் போயிடுமே, சகர் செய்யக்கூடிய அந்த சுண்ணத்தை தவிரிடுமே, அதனால சாப்பிட்டு கூட குளிக்கலாம். பொதுவாக மற்ற எல்லா மாதங்கள்லையும் குளிப்பு கடமையாயிடுச்சுன்னா குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், எதுவாக இருந்தாலும் செய்யணும். அதே போல பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் வளருமையானால் மரண நேரத்தில் களிமா வாயில வராது. நான் ஏற்கனவே இதே தராவியுடைய பயானில் ஒரு சம்பவமே சொல்லியிருக்கேன். ஒரு சஹாபிக்கு அந்த நிலைமை ஏற்பட்டுருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயாரை வரவழைச்சு மன்னிக்க சொன்னாங்க. அந்த அம்மா மன்னிக்க மாட்டேன்னு சொன்னோடனே நெருப்புல தூக்கி போட்டுமா மகன் அப்படின்னு கேட்டோன்னா பரிதவிச்சு போய் அப்புறம் நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு சம்பவமே பெரிய சம்பவம் சொன்னேன். அப்போ பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் ஒரு பிள்ளை வளர்த்துக்கிட்டே வந்துச்சுன்னா மரணத்தினுடைய சமயத்தில் களிமா வராமல் போயிடும். அப்புறம் குளிப்பு கடமையான நிலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. குளிச்சுட்டு தான் அதை செய்யணும். ஏன்னா அந்த நெகத்தை கழுவுறதும் அந்த முடியை கழுவுறதும் அவருக்கு பொருளா இருக்கு. குளிப்பு கடமையான நிலை. அதுக்கு முன்னாலே குளிக்கிறதுக்கு முன்னாடியே நெகத்தை வெட்டிட்டாரு, முடியை வெட்டிட்டாருன்னா அதையும் கழுவுறது அவர் மேல பொருளா இருக்குது. அதுக்கு முன்னாடியே வெட்டிட்டா இப்போ பொருளை விட்டதாக ஆயிடுதுல. அதனால குளிப்பு கடமையாயிடுச்சுன்னா குளிக்கிறதுக்கு முன்னால நெகம் வெட்டுறதோ முடி வெட்டுறதோ இருக்கக்கூடாது. ஆக இந்த மாதிரி விஷயங்களை இது ஹதீஸ்கள்ல இருந்து ஆய்வு செய்யப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்டு நம்முடைய ஹதீஸ் கலை வல்லுநர்கள் நமக்கு இந்த தகவல்களை தர்றாங்க. நிழல் தரக்கூடிய மரங்களுக்கு கீழே சிறுநீர் கழிக்கக்கூடாது, நிர்வாணமாக உறங்கக்கூடாது. ஆடை உடுத்தா தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடையில வாயை துடைக்கிறது, மூக்கு சிந்துறது, இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதை 4 பேர் பார்க்கவே அது ரொம்ப அருவருப்பா இருக்கும். அணிந்திருக்கக்கூடிய சட்டையிலையோ கையிலையோ முகத்தை துடைக்கிறது, மூக்கு சிந்துறது, கையை துடைக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதற்குன்னு தனியாக ஒரு கைக்குட்டை வச்சுக்கிறது. அதே போல கபிரிஸ்தானை பொறுத்தளவில் அங்கே பேசுவது, சிரிப்பது, உண்பது, குடிப்பது, இது போன்ற விஷயங்களை வச்சுக்கிறக்கூடாது. அவசியமான விஷயங்களாக இருந்தால் பேசிக்கலாம், ஆனால் தேவையில்லாமல் பேச்சுக்களை அமைச்சுக்கிறக்கூடாது. அதே போல ஆண்கள் குப்புறக்கப்படுத்தக்கூடாது, பெண்கள் மல்லாந்து படுக்கக்கூடாது. இதையும் தவிர்த்து கொள்ளணும். அப்புறம் பிறரிடத்துல யாசித்தோம் என்று வச்சுங்களேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிறரிடத்துல நம்ம யாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா லைஃப் ஃபுல்லாகவே யாசகம் பண்ணி தான் இவருடைய குழப்பே அப்படிங்கிறதாக அல்லாஹ்ல எழுதிடுவான். வறுமையினுடைய வாசல் எல்லாம் திறந்துடுவான். இவர் நினைக்கிறாரு யாசகம் செஞ்சு நம்ம பெரிய வசதியானவராக ஆகிடலாம் அப்படின்னு. அவர் நினைக்கிற மாதிரியே வசதி ஆகிடுவார். அக்கௌண்ட்டில் பேலன்ஸ்லாம் கூடிரும். பொய் சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி அப்படியே ஏமாற்றி வாங்கிடுவார்னு வச்சுங்களேன். ஆனாலும் அதுலேருந்து அவர் திருப்தி அடைவார்னா அடைய மாட்டார். 1 கோடி ரூபா பேங்கில் சேர்ந்தா கூட அடுத்த ஒரு ஆண்டு போய் கேட்டுக்கிட்டு இருப்பார். எனக்கு அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன். ஏன்னா அல்லாஹ்ல முத்திரை குத்திடுவான். நீ யாசிச்சு தான் நீ குடும்பம் நடத்தணும், நீ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அல்லாஹ்ல முத்திரையே குத்திடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மறுமையில சதையே இல்லாமல் எந்திரிப்பாரு யாசிக்கக்கூடியவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க.
கடைசி காலத்தில் கடன் இல்லாமல் நம்ம மரணம் அடையணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் பித்ரு தொழுகையை தவறாமல் தொழுது கொண்டு வர வேண்டும். அப்படி தொழுது கொண்டு வந்தால் மரணத்தினுடைய சமயத்தில் கடன் இல்லாமல் பிறருக்கு கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாமல் மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்ல தருவாங்க. தொழுது இல்லையா கடைசியில் பித்ருவாதி தொழுது. இதே மாதிரி எல்லா காலங்களிலும் எல்லா மாதத்திலையும் தொழுகணும். ஒரு ரமலானுடைய மாதத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் பித்ருவாதிக்கு தொழுகணும். அதே போல வறுமையை நீக்கிக் கொள்வதற்கு யாசகம் கேட்பது தீர்வல்ல, அதை மேற்கொண்டு வறுமையை உண்டாக்கிடும். ஒரு தன்னிறைவு பெறாதவனாகவே அவனை ஆக்கிடும். கேட்குற மாதிரி சொல்ல வறுமையை நீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால் வாக்கியான ஒரு சூறா இருக்குது 27வது ஜுஸ்ல, சூரத்து ரஹ்மானுக்கு அடுத்து கவி ஐயாலா எப்படிக்குமாத்து கதிவான் வறுமை வரிசையா அந்த சூறாவுக்கு அடுத்து வாக்கியான ஒரு சூறா இருக்கு. அந்த சூறாவை தினந்தோறும் ஓதிக்கொண்டு வந்தால் வறுமை நீக்கிவிடும். அல்லது ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகு ஆயத்து குர்சி ஓதணும்னா அப்பையும் வறுமை நீங்கிவிடும். அப்போ வறுமை நீங்கி விடுவதற்கான வழி என்ன என்று ஹதீஸ் ஆயத்து எதை சொல்லுகிறதோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர நம்முடைய அறிவு எதை சொல்லுதோ அதை நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய அறிவு என்ன சொல்லும்? பொய் பேசு, எடை மோசடி பண்ணு, வாக்கு மாற்றம் பண்ணு, யாசகம் பண்ணு, இப்படியெல்லாம் நீ பண்ணினீங்கன்னா நீ சீக்கிரம் பொருளாதாரத்தில் உயர்த்திடலாம் அப்படின்னு அறிவு சொல்லுது. அறிவு சொல்றதை கேட்கக்கூடாது, அல்லாஹ் சொல்றதை கேட்கணும். அதை கொண்டுதான் வறுமையை நம்ம தொடைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்துக்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதனுடைய வழியிலே செயல்படுவதற்கான வாக்கியத்தை நம் அனைவரும்